என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை அனுப்பினதின் நோக்கம் நாம் நன்றாக பயில வேண்டும், சீஷர்களாக வேண்டும், மற்றவர்களை சீஷராக்க வேண்டும், பரத்திலே சென்று அவருடைய குமாரனோடே அரசாள வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய திட்டம் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த வாரத்திலே கட்டணத்திற்கும் பாடத்திட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், நமக்கு தெரிந்ததே. நாம் எல்லாம் இங்கு மரிக்கிறோம். அதற்கு பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இயேசுநாதருடைய ரத்தம் தான் அதற்கு பரிகாரம். ஆதலால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், கிருபை என்பதை எடுத்துக்கொண்டு எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார், நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறோம். அல்லது நாம் தான் எல்லாம் செய்ய வேண்டும், பரத்திற்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். இதை இயேசுநாதன் காலத்திலே கூட கேட்டார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, அது அவரால் தான் செய்ய முடியும். அதற்கு நல்ல ஒரு இலக்கணம் கட்டணம், ஃபீஸ். அந்த ஃபீஸை நம்மால் கட்ட முடியாது. இந்த ஃபீஸ் புனிதமான ரத்தம், பாவமில்லாத ரத்தம். இது இயேசுநாதருடைய ஒரே ரத்தத்தினால்தான் மனித குலத்திற்கு அவரால் ஃபீஸ் கட்ட முடியும், கட்டணம் கட்ட முடியும். என்னுடைய ரத்தம் புனிதமானது அல்ல. என்னுடைய ரத்தத்தினால் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய ரத்தத்தினால் எனக்கோ ஒருவருக்கு ஒருவர் இரத்தத்தை கொடுப்பதினால் பாவ மன்னிப்பு கிடைக்காது. காளைகளுடைய இரத்தத்தினாலும் கிடைக்காது. ஒரு காலகட்டத்திலே பழைய ஏற்பாட்டில் அதை அனுமதித்தார். ஏனென்றால் அந்த காளைகளை நாம் வெட்டும்போது அதை கண்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. ஆனால் இப்பொழுதோ அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே அதை நிறுத்திவிட்டார். ஆனால் என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் பாவ நிவாரண பலியாக கொடுத்திருக்கிறேனே, கட்டணத்தை கட்டிவிட்டேனே, நீ என்ன செய்ய போகிறாய் என்று நம்மை கேட்கும்போது, நீங்கள் கட்டிவிட்டீர்கள், அதனால் நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்ல முடியாது. பயில வேண்டியது ஏராளம். பயில வேண்டியது நம் பொறுப்பு. கட்டணத்தை கட்ட வேண்டியது பரம தகப்பனின் பொறுப்பு. அதை அவர் இயேசுநாதன் மூலமாக கட்டிவிட்டார். இப்பொழுது நாம் பாடத்திட்டத்தை குறித்து தியானிப்போம். பாடத்திட்டம் எல்லோருக்கும் ஒன்று. அதை அவர் 10 கட்டளைகளின் மூலமாக ஆரம்பிக்கிறார். பிறகு எண்ணாகமம் 15வது அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16 இப்படியாக சொல்லியிருக்கிறார். சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவுது என்று சொல் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிருஷ்டிகர் ஒருவர், நாம் சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு எல்லோருக்கும் ஒரே சிலபஸ், ஒரே பாடத்திட்டம். இங்கு நமக்கு சமசீர் கல்வி, சிபிஎஸ்இ சிலபஸ், ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடும். ஆண்டவருக்கும் ஒரே சிலபஸ், எல்லோருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும்.
அது என்ன? உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளிலும் அவன் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். மத்தேயு 25வது அதிகாரம் 23வது வசனத்திலே கர்த்தர் அந்த 5 தாலத்துகள் 2 தாலத்துகள் 1 தாலத்துகள் பற்றிய ஓமையை கூறும்போது 5 தாலத்து பெற்ற மனிதன் நான் 10 தாலத்துகளாக மாற்றினேன் என்று சொல்லுவான். 2 தாலத்துகளை பெற்றவன் 4 தாலத்துகளாக மாற்றினேன் என்று சொல்லுவான். அப்பொழுது கர்த்தர் அவர்களை நோக்கி, நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், நீ அநேகத்திலும் உண்மையாய், நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று அவனுக்கு சொல்லுவார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா? நாம் உபாத்தியாயராக இருக்கும்போது அந்த பொறுப்பிலே உண்மையும் உத்தமமாக விளங்குகிறோமா? நாம் மருத்துவராக இருக்கும்போது அதிலே நாம் உண்மையும் உத்தமமாக விளங்குகிறோமா? நாம் ஒரு போதகராக இருக்கும்போது அதிலே உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா? இதுதான் நம்முடைய கல்வி திட்டம். கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் இதேதான். இதில் நாம் குறைக்கக்கூடாது. ஆனாலும் நாம் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் மத்தியிலே பார்க்கிறோம், அதை 4ஆக குறைத்து விடுவார்கள். விசுவாசம் இருந்தால் போதும், மற்றபடி ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு 4 இருந்தால் போதும். இரத்தத்தை சாப்பிடாதே, நறுங்குண்டதை சாப்பிடாதே, பிரசாதத்தை சாப்பிடாதே, விபசாரம் செய்யாதே, மற்றெல்லாம் ஓகே என்றெல்லாம் சொல்லுவார்கள். நானும் ஆண்டவரை கேட்டதுண்டு, எப்படி இது புறஜாதியாருக்கு ஒரு ரூலும் யூதர்களுக்கு ஒரு ரூலுமாக மாற்றப்படுகிறது என்று. கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் பிள்ளைகள் வளரும்போது அவர்களுக்கு பால் உண்ணுகிற ஒரு பருவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஆகாரத்தை சத்தை அதிகரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 32:8. அவர்களை எப்படியாவது உள்ளே கொண்டு வாருங்கள். அவள் ருசிக்க ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு ஆவியானவர் நானே அவர்களோடு இடைப்பட்டு அவர்களுடைய பாடத்திட்டங்களை கூறுவேன். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாடத்திட்டத்தை குறைக்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார், நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்க தரிசனங்களையாகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், மத்தேயு 5:20, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். படித்தால் தான் பொறுப்பு கொடுப்பார். பயில வேண்டும். படிக்காது வருகிறவர்களுக்கு, சிஷ்யராகாமல் வருகிறவர்களுக்கு, மற்றவர்களை சிஷ்யராக்காமல் வருகிறவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க மாட்டார். கொஞ்சமாக படித்தேன். சபைக்குள்ளே வந்த பிறகு ஆவியானவர் நமக்கு அவருடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்பார். அதிலே நாம் முன்னேற வேண்டும். சிறிய வயதிலே பிள்ளைகளை நாம் படி என்போம். அவர்களுக்கு ஏன் படிக்க சொல்லுகிறார்கள் என்று தெரியாது, முதிர்ச்சி அடையவில்லை. ஆனால் கல்லூரிக்கு சென்ற பிறகும் நான் படிக்க வேண்டுமா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? படித்தால் படி, படித்தால் நீ நன்றாக இருப்பாய், படிக்கவில்லை என்றால் உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்காது. அப்படித்தான் கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறார். படி 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 என்று சொல்லுகிறார். படித்தால் நல்ல பொறுப்புகள் நமக்கு கிடைக்கும், படிக்காமல் போனால் நல்ல பொறுப்புகள் நமக்கு கிடைக்காது. கட்டணத்தை அவர் கட்டிவிட்டார் என்கிற ஒரு காரணத்தினாலே பயில வேண்டிய அவசியமில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கிருபையை அவர் நம்மை பரத்துக்கு கொண்டு போவதற்காகவும் பாவத்தை மேற்கொள்வதற்குமாக கொடுக்கிறார். அவர் கிருபை கொடுத்ததினாலே நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் எண்ணக்கூடாது.
நாம் எல்லாம் என்ன எண்ணுகிறோம் என்றால், ஒரு உபாத்தியாயரிடம் சென்று, உபாத்தியாயரே நீரே கேள்வித்தாள்களை ப்ரிப்பேர் செய்யுங்கள், கேள்விகள் கேளுங்கள், அதற்கு வேண்டிய பதிலை நீங்களே சொல்லிவிடுங்கள், மார்க்கை போடுங்கள், ஆனால் எங்களை எப்படியாவது பாஸ் பண்ணி விடுங்கள், நாங்கள் படிக்க மாட்டோம், ஏனென்றால் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி தப்ப முடியாது. விதைக்கிறவன்மாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவன்மாலும் அல்ல, விளையச் செய்கிறவர் கர்த்தர். 1 கொரிந்தியர் 3:7. 2 பங்கு இருக்கிறது. நீர் பாய்ச்சுகிறது, விளையச் செய்கிறது நம்முடைய பொறுப்பு. நீர் பாய்ச்சுகிறது, விதைக்கிறது, நீர் பாய்ச்சுகிறது நம் பொறுப்பு, விளையச் செய்கிறது அவர் பொறுப்பு. கட்டணம் செலுத்துவது அவர் பொறுப்பு, படிக்க வேண்டியது நம் பொறுப்பு. எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு தேவை நீதியின் வசனத்திலே நாம் பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோதரங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க, அதுதான் நம்முடைய பாடத்திட்டம். நன்மை எது தீமை எது என்று வகையறுத்து நன்மையை செய்ய வேண்டும், தீமையை நிராகரிக்க வேண்டும். எதிர்மாறாக செய்யும்போது மனம் திரும்பி நம்மை சுதாரித்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி தவறும்போது அட்லீஸ்ட் குற்றமில்லாத வாழ்க்கைக்காவது வர வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் நம்முடைய படிப்பை நன்றாக படித்து முடித்திருப்போம். அவருடைய கட்டணத்தினாலே நாம் பரத்திலேயே சென்றிருப்போம். அங்கு நம்முடைய படிப்பு நிமித்தம் அவர் கொடுக்கும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தகுதியாகுவோம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனுடைய மற்ற பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.